அன்புள்ள அனைவருக்கும் வணக்கம். சில நிகழ்வுகளை பொதுவெளியில் பேச வேண்டாம் என முடிவு எடுத்திருந்த போதும் பொதுவெளியில் பேச வேண்டிய கட்டாய சூழல் காரணமாக பேச வேண்டியதாயிற்று. விசுவாச வளாகத்தில் ஓர் ஆலயம். விசுவாச வளாகத்தில் ஓர் ஆலயம் கட்டுவதை பற்றிய சில விஷயங்களை பகிர விரும்புகிறோம். இப்போதும் சரி, எப்போதும் சரி, ஆலயம் கட்டுவதற்கு முட்டுக்கட்டையாக யாருமே இருந்ததில்லை. உண்மையை சொல்லப்போனால், விசுவாச வளாகத்தில் ஓர் ஆலயம் வேண்டும் என்று பலர் விரும்பியிருந்தாலும் அந்த ஆசையை பொதுவெளியில் ஒரு வீடியோ வழியாக கோரிக்கை வைத்தது மண்ணின் குரல்தான். அதாவது, பக்கத்து ஊரில் ஆலயம் கட்டியிருக்கிறார்கள், நமது ஊரில் இன்னும் குடிசை போட்டு வைத்திருக்கிறோமே என்ற ஆதங்கத்தை அந்த வீடியோ தெளிவுபடுத்தியது. ஆகவே ஆலயம் கட்ட நாங்கள் யாராவது தடையாக இருந்தால் ஐயோ எங்களுக்கு கேடு. சரி, பிறகு என்னதான் விஷயம்? கிழக்கு மாரம்பாடி தனிப்பங்காக மாறிய சமயத்தில் பலவித காரணங்களால் மக்களால் வாங்கப்பட்ட ஒரு இடம் இரு தனிநபர்கள் பெயரிலும் ஒரு அருட்தந்தை, பேரருட்தந்தை சாட்சியோடு பட்டா எண் 28/26 பதிவு செய்யப்பட்டது. சென்ற வருடம் அந்த பட்டாவை பொதுவான கோயிலின் பெயரிலோ மறைமாவட்ட பெயரிலோ மாற்றலாமே என்ற கேட்கப்பட்ட கேள்வியை ஏதோ நாங்கள் ஆலயம் கட்ட எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும் ஆலயம் கட்டுவதற்கு முட்டுக்கட்டையாக இருப்பதாகவும் ஊர்க்கூட்டம் உட்பட எல்லா இடங்களிலும் பிரித்து கூறப்பட்டது எல்லாரும் அறிந்ததே. தொடர்ந்து ஏற்பட்ட சட்ட ரீதியான நிகழ்வுகளில் நடந்தது என்ன என்று அனைவரும் அறிந்ததே என்றாலும் அதனுடைய சாரா அம்சம் என்னவென்றால், வாட்ஸ்அப்பில் தனிநபர் தாக்குதல் கூடாது, வரி கணக்கு முறையாக வாசிக்கப்பட வேண்டும், வரி வாங்குவதில் யாருக்கும் பாகுபாடு காட்டக்கூடாது என்பதை. இதில் எது நடந்திருக்கிறது, எது நடக்கவில்லை என்பதை அனைவரும் அறிவோம். தனிநபர் தாக்குதல் இதுவரை செய்யவில்லை, செய்யப்போவதும் இல்லை. தற்போது எழுத்துப்பூர்வமாகவும் நேரடியாகவும் விளக்கம் கேட்டபோது எந்த விளக்கமும் இல்லாத காரணத்தினால் மண்ணின் குரல் சற்று சத்தமாகவே ஒலிக்க வேண்டிய கட்டாயம். இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தொடக்கத்தில் தக்க கடிதத்தோடு நேரடியாக விளக்கம் கேட்டபோது மறை மாவட்டத்திற்கு விரைவில் மாற்றித் தருவதாக கூறியிருக்கிறார்கள் என்றனர். மார்ச் தொடக்கத்தில் பட்டா மாறவில்லை, இதுவரையும் அந்த பட்டா மாறவில்லை. அதற்குள் அவசரமாக அடிக்கல் நாட்டு விழா தம்மை அருளாளர் என கருதும் பொருளாளர் முன்னிலையில் நடந்தேறியது. வரவிருந்ததாக இருந்த ஆயர் வரவில்லை. இப்படிப்பட்ட சூழலில் மண்ணின் குரலின் கேள்வி கணைகள். 1. அடிக்கல் நாட்டு விழாவிற்கு ஆயர் ஏன் வரவில்லை? பிரச்சனைக்குரிய நிலம் என்பதாலா? 2. மக்களுடைய காசு கொடுத்து வாங்கப்பட்ட அந்த நிலத்திற்கு ஏன் விசுவாச வளாகம் என்ற ஒரு தனிப்பட்ட நபரின் பெயர் வைக்கப்பட வேண்டும்?
அவ்வாறு பெயர் வைக்கப்படுவதால் அந்த நிலம் காசு கொடுத்துதான் வாங்கப்பட்டதா என்ற சந்தேகம் இயல்பாகவே எழுகிறது. அந்த நிலம் வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறது என்றால் அதற்கான செலவுகளையெல்லாம் யார் பராமரிக்கிறது? மக்களா, தனிநபரா, மறைமாவட்டமா? இதுவரை எந்தவிதமான கான்ட்ராக்டும் நமது ஊர் மக்களுக்கு வழங்கப்படாத சூழலில் இந்த புதிய ஆலயம் கட்டப்படுவதில் முதலாக நம்ம ஊர்க்கார என்ஜினியர் முன்னிலைப்படுத்தப்படுவது மிக்க மகிழ்ச்சி மற்றும் ஆச்சரியம். அதே நேரத்தில் இது ஓர் அரசியல் சித்து விளையாட்டா, வரப்போகும் உள்ளாட்சி தேர்தலுக்கான ஓட்டுகளை கவரும் சூழ்ச்சியா என்ற கோணத்திலும் பார்க்க வேண்டியது ஆயிற்று. ₹20,000 பைப்பு வாங்கி பள்ளிக்கு தண்ணீர் வசதி செய்து கொடுக்க மனமில்லாத போது விசுவாச வளாகத்தில் கோயில் கட்ட 20 லட்சம் தர முன்வருவதாக சொல்வது அனைவருக்கும் சற்று சந்தேகத்தை ஏற்படுத்துகிறதல்லவா? அருளாளர்களும் பொருளாளர்களும் இணைந்து செய்தால் யாரும் எதுவும் கேட்க மாட்டார்கள், கேட்க முடியாது என்ற அசட்டு தைரியம் சரியான முன்னேற்றத்திற்கு இட்டு செல்லுமா? கேட்பது நமது உரிமை, பதில் தருவது அனைவரின் கடமை. பதிலே தராமல் போவது வேண்டாம். நமது கிளைப்பங்கு ஒன்றில் மறை மாவட்டத்திற்கு எழுதி கொடுக்காமல் திருப்பலி நிறைவேற்ற வர முடியாது என்று நின்ற குருக்கள் அதே விஷயத்திற்காக மறை மாவட்டத்திற்கு மாற்றப்படவில்லை என்றாலும் பரவாயில்லை என்று முந்திரியாய் நின்று மந்திரித்தது சற்று ஆச்சரியமாக இல்லை? கருத்துக்களில் மட்டுமே வேறுபடுகிறோமே தவிர உங்கள் மீது வைத்திருக்கும் அன்பிலோ, பாசத்திலோ, மதிப்பிலோ ஒருபோதும் மாற்றமோ வேறுபாடோ இருக்காது. இப்படிக்கு மாரம்பாடி மண்ணின் குரல். விழிப்போம், விழிப்பாக்குவோம். விழிப்போம், விழிப்பாக்குவோம். விழிப்போம், விழிப்பாக்குவோம். நன்றி.